ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து எப்படியோ ஒரு வழியாக அந்த அபசகுணமான ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிட்டா இல்லையா. அதனால் எல்லாருமே இப்போ துடிக்க துடிக்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவளுடைய கேடுகட்ட வேலைனால இப்போ எல்லாருமோட உயிருக்குமே ஆபத்தில் இருக்குது. இதுக்கு தான் ஆசைப்பட்டா, ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் செய்த நல்ல வேலைனால இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க உயிருக்கு போராடிக்கிட்டு. ஆனாலும் எல்லாரையும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய நிலைமையுமே கிரிட்டிக்கலாக இருக்குது. அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எதனாலன்னா அங்கே தீ விபத்து ஏற்படுத்துச்சு இல்லையா, அதனால தான். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பச்சை புள்ள மாதிரியே முடிச்சுன்னு அப்படியே இந்த என்னவோ சொல்லுவாங்க இல்லையா, முதலை கண்ணீர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணீர் வடிச்சு நின்றுக்கிறா சுடர். இவங்க இன்னும் சாவலியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ தான் அந்த கதிரேசனுக்கு என்ன பாசம் என் பொண்ணுக்கு, என் பொண்ணு பற்றியா எனக்காக இப்போ கூட கண்ணீர் விடான ஆட அறிவுக்கட்ட கும்முட்டை கிளட்டு நாயே, அவன் இன்னும் மண்டியை போட்டு சாவலியே அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா அழுதுட்டு இருக்கா. நீ வேற அவளை புத்தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மல்லியோட மைண்ட் வாய்ஸ் வேற. இந்த மைண்ட் வாய்ஸ் வெளியில் யாருக்கும் கேட்காதனால இன்னும் அசிங்கமாக கூட நினச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு எட்டினது அவ்வளோதான். அதுக்கப்புறமா இவங்கன்னா கூட பரவாயில்ல, விஜயோட நிலைமை இன்னும் ரொம்ப சீரியஸாக இருக்குது. அவரை ஐசியூவில் வச்சுருக்காங்க. அந்த மல்லி வந்து அவங்களுக்கு இன்ஜூரி எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா விஜயங்கன்னு தான் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க அவங்க வந்து வெளியே ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால் தான் ஐசியூவில் வைப்பாங்க, அவங்க ஏன் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அவர் ரொம்பவே சீரியஸாக இருக்கார் அதனால தான் அப்படின்னு சொல்ல அங்கேயே கதறி அழுதுட்ருக்காங்க மல்லி. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரேணுகாவை நடிச்சிருக்கிற சுடர் வந்து இன்னும் நம்ம ஏதாச்சும் கலவர பூமி மாதிரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இவங்க நம்மளையே கையை கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவாங்க. இவங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் உயிருக்கு போராடின்னு இருக்க இந்த விஜயோட ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி விட்டுடலாமா, இல்லை கத்தி எடுத்து குத்திடலாமா, இல்லை டோஸ் அதிகமாக போடுறோமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான எண்ணம் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அது எந்த பிளானும் இப்போதைக்கு அவளால் செய்ய முடிய போகிறதில்ல. ஏன்னா போலீஸை சுற்றி செக்யூரிட்டி இருக்காங்க. ஏன்னா கதிரேசன் வந்து மிகப்பெரிய ஆள் இல்லையா சொசைட்டியில். அதனால் அந்த கதிரேசனை பார்க்கறதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆளுங்க வந்து குஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பிஸ்னஸ்மேன்ஸ், அதுவும் இல்லாமல் அவருடைய பார்ட்னர்ஸாக இருக்கிற எல்லாருமே அவரை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு வந்தவங்களுக்கே வாய் வலிச்சிரும் போல் அந்த அளவுக்கு. ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரேணுகா வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா அழுதுகிட்டு. ஏன்னா இவன் வாயை திறந்தானா பேச ஆரம்பித்தான்னா அதுக்கப்புறம் நிறைய பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம எதுவும் பேசாமல் அழுதுகிட்டே இருந்துட்டா ஐயோ அவங்க கஷ்டத்தில் தான் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு நிஷாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவளால் தான் இந்த தீ விபத்து ஆச்சு, இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் இவ ரொம்பவே ஒரு குதர்க்கமாக பேசிகிட்டு இருந்தா. கிளம்புறப்பையே எல்லாருக்கிட்டையும் கடைசியாக பார்த்துக்கோன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் கடைசி வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எண்டு வச்சு பேசிகிட்டு இருந்தா. அது மாதிரியே நடந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு புரிஞ்சிருது. ஆனால் இப்போதைக்கு எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. எதையும் நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லியை போய் மீட் பண்ணி, மல்லி மாமா ரொம்ப சீரியஸாக இருக்கார், அதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லலை. இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் ரேணுகா தான். எனக்கு நல்லாவே தெரியும். அவள் தான் 2 நாளாகவே குதர்க்கமாகவே பேசிட்டு குதர்க்கமாகவே பண்ணிக்கிட்டு எல்லாமே ஒரு மாதிரியாக பண்ணிட்டு இருந்தா. அதுவும் இல்லாமல் அவன் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவள் வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே முழிச்சுன்னு இருப்பாள். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பறி கொடுத்த மாதிரியும் எதையாச்சும் அடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரியும் அவளுடைய எண்ணம், அவளுடைய சிந்தனை, அவளுடைய செயல் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து என் அக்கா கூட இருந்திருக்கேன். அவளுடைய பழக்கம் வழக்கம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவளுக்கு பெரியவங்களை மதிக்கிறது மட்டும்தான் நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஓடி போய் உதவ தான் தெரியும். ஆனால் இவகிட்ட அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. என் அப்பாவுக்கு பக்க பலமாக இருந்தவ. ஒரு பையன் வந்து எப்படி இருந்திருந்தா எங்கள் அப்பாவுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு அவள் சப்போர்ட்டாக, அந்த அளவுக்கு ஒரு அறிவாளியாக, அந்த அளவுக்கு ஒரு திறமையாக அவளே எடுத்து எல்லாத்தையும் செய்வாள். வீட்டு வேலையாக இருக்கட்டும், அந்த ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே அறிவாளித்தனமாக செய்வாள். ஆனால் இவகிட்ட அதுக்கான எந்த ஒரு சுறுசுறுப்பு படபடப்பு எதுவுமே இல்லை. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் வேற யாரோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கோவிலில் நடந்ததை வச்சு பார்த்தா இவன் வேற யாரோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல நான் அப்பந்தே இதை தானமா சொல்லிட்டு இருக்கேன். இவன் உண்மையான ரேணுகாவே இல்லை. உங்கள் அக்கா இறந்து 5 வருஷம் ஆகுது, இவ சுடர்ன்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்பினீங்களா அப்படின்னதும் ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், இன்றைக்கி இவளை கையும் களவுமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூட்டணியில் பிளான் போடுகிறார்கள். அடுத்து என்ன மல்லி சீரியலில் சுவாரஸ்யம் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.